எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு நான் வாக்கிங்கில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். பிரேக் எடுத்து தான் ஃபாலோ பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோஷி பியூட்டி ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் என்னோட ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒர்க் அவுட் ஆன திங்ஸை தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப் இன் எனி திங் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க். எந்த ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களை நீங்களே திணிச்சிக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே. கண்டிப்பாக முடிச்சே ஆகணும், பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் உங்களை திணிச்சிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நான் இதை தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் ஃபாலோ பண்ண விஷயம். இது ஒன்று மட்டும்தான். எனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா வேண்டாம், ஓகேன்னு தோணுச்சுன்னா ஓகே பண்ணினேன். இப்படி தான் நான் என்னோட வெயிட்டை லாஸ் பண்ணேன். 3 மந்த்ஸில் முடிச்சிடணும், 4 மந்த்தில் முடிச்சிடணும். நம்மளை புஷ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வரணும்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இது மட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் எனக்கு பேபி பர்த்துக்கு முன்னாடி 82 kgsல இருந்தேன். அஃப்கோர்ஸ் ரொம்ப அதிகமாக தான் வெயிட் கெயின் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. 82 kgsல இருந்தேன். ஆஃப்டர் பேபி பர்த் ஒரு 3 days ஆஃப்டர் வந்து சம் ரீசனுக்காக வெயிட் எடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ வெயிட் எடுக்கும்போது 79 kgsக்கு நான் வந்துட்டேன். 79 kgsல தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் பேபி பர்த் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். பிகாஸ் எனக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே எனக்கு ஸ்டிச்சஸோட பெயின் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால் 1 மந்த்துக்கு எந்த எக்ஸசைஸும் இல்லாமல் எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறமா தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர் 1 மந்த் ஃபஸ்ட்டு வீக்குக்கு வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங் ஃபஸ்ட்டு டே நான் வாக்கிங் பண்ணும்போது என்னால் 20 மினிட்ஸ் தான் வாக் பண்ண முடிஞ்சது. என்னால் அதை பிலீவ் பண்ணவும் முடியல, என்னால் ஒத்துக்கவும் முடியல. ஏன்னா எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு 9 மந்த் வரைக்குமே நான் வாக் பண்ணேன் அப்படின்னா 1.5 hours நான் நிற்காமல் வாக் பண்ணுவேன். எனக்கு வாக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் என்னால் ஒரு 20 மினிட்ஸ் தான் வாக் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சுத்தமாக முடியல. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இட்ஸ் ஓகே, இருந்தாலும் அதுதான் ட்ரூ. கிராஜுவலாக நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு என்னை மோட்டிவ் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் டே வந்து 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். 20 மினிட்ஸ்ன்றது 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் 45 மினிட்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு நான் வாக்கிங்கில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஆஃப்டர் 1 வீக் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு பெயினும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வாக்கிங்கில் இருந்து அப்டாமினல் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கனாவே வந்துடும். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணேன். சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட்டோ இல்லை ஹெவி ஒர்க் அவுட்டோ ஹெவி எக்ஸசைஸோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட 6 பேக் அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட் ஆகிருக்கும். அந்த கண்டிஷனை டயாஸ்டாசிஸ் ரெக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பீரியடில் இருக்கும்போது நமக்கு அப்டாமினல் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ நம்ம அப்டாமினல் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதுதான் நான் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 மந்த் ரெஸ்ட்டில் இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் 2nd மந்த் 3rd மந்த் 4th மந்த் இந்த 3 மாதமுமே வாக்கிங், 1 டே வாக்கிங் அண்ட் 1 டே வந்து அப்டாமினல் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ். ஸோ இதை தான் நான் மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நடுவில் வந்து பேபிக்கு நான் ஃபீடும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் திங் என்னோட வெயிட் லாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் என்னோட சுகரை வந்து சுகர் கண்ட்ரோலாக இருந்தேன்னா ஃபுல்லாக நான் சாப்பிடாம இல்லை. லைக் 1 வீக்கில் வந்து ஒரு எப்போல்லாம் ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாகுதோ அஃப்கோர்ஸ் அப்போல்லாம் வந்து லைட்டாக சுகர் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் என்னை நான் புஷ் பண்ணிக்கல. ஜஸ்ட் வாக்கிங், அப்டாமினல் எக்ஸசைஸ் அண்ட் நோ சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட் இது சாப்பிடாம இருந்து தான் நான் 69 kgக்கு வந்தேன். அண்ட் இதுக்கு எனக்கு 6 மந்த் ஆச்சு. 6 மந்த் ஆஃப்டர் தான் நான் 69 kgக்கு வந்தேன். 6 மந்த் வரைக்குமே வந்து நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன்றதுனால எந்த டயட்டும் இல்லை. நான் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் 6 மந்த் ஆஃப்டர் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒன் டேயில் 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் வந்து நோ ஃபுட், 8 ஹவர்ஸ் மட்டும் ஈட்டிங் டைமாக இருக்கணும். இதுதான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தேன், சைடில் என் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டும் இருந்தேன். பட் எனக்கு மில்க் செக்ரீஷன் நல்லா இருந்துச்சு, அதனால நான் வந்து 16 hour to 8 hour அந்த இதுவை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் 6 மந்த்துக்கு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பேபிக்கு நான் இன்னும் ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 12 hours வந்து நோ ஃபுட் அண்ட் 12 hours ஈட்டிங் டைமாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணல. நடுவில் வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் சுகர் வந்து நான் சாப்பிட்டேன். லைக் வெளியெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபாஸ்டிங் லைட்டாக பிரேக் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிரேக் பண்ணலை, ஸோ லைட்டாக 1 day or 2 day வந்து பிரேக் பண்ணேன். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நீங்கள் மீல் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஹெவி மீலாக எடுக்காதீங்க. லைக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி நாள் நைட்டோ இல்லை மார்னிங்கோ வந்து இந்த மாதிரி பாதாம், முந்திரி, லைக் டேட்ஸ் இதெல்லாம் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருவேன். ஒரு 2-3 போட்டு சோக் பண்ணி வச்சுருவேன். அதை வந்து நான் என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த மீலை தான் நான் எடுத்தேன். ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes கழிச்சு தான் என்னோட லஞ்சை நான் எடுத்தேன். ஸோ லஞ்சுக்குமே வந்து ஒரு கப் ஆஃப் ரைஸ், அதே குவான்டிட்டி கப் ஆஃப் வெஜிடேபிள் சாப்பிட்டேன். ஒரு 3 months நான் இதை ஃபாலோ பண்ணேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஸோ ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் ஒரு 1 monthல ஒரு 2 days வந்து பிரேக் எடுத்து தான் ஃபாலோ பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. 7th, 8th, 9th month வரைக்குமே வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஸோ அப்போ வந்து 69 kgல இருந்து 60 kgs வந்து நான் 60 kgs வந்துட்டேன். 10th month 11th month எதுவுமே பண்ணல. அஃப்கோர்ஸ் அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் விட்டுட்டேன். பட் எதில் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நோ ஜங்க் ஃபுட். பேபிக்கு 11th month இருக்கும்போது ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். பட் அதனால ஃபீடிங் நான் நிறுத்தல, ஃபீடிங் கொடுத்துட்டே தான் இருந்தேன். 9:30 to 6:30 ஒர்க் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோட ஆஃபீஸ் வந்து 6th floor இருக்கும். ஸோ அந்த 6th floor வரைக்குமே வந்து நான் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போவேன், ஸ்டெப்ஸ் இறங்கி தான் வருவேன். இது வந்து எல்லாம் பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி எப்போ டைம் கிடைக்குதோ, இப்போ ட்ரெயின்லேருந்து வீட்டுக்கு வரணுனாலும் ஆட்டோவில் வராமல் நடந்தே வருவேன். ரொம்ப லாங் தான், இருந்தாலும் டைம் இருந்துச்சு அப்படின்னா நடந்து வருவேன். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுத்துக்கிட்டேன். என்னோட வெயிட்டு 60 kgலேருந்து 52 kgக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது 52 kg இருக்கேன். அண்ட் அப்போவுமே வந்து சுகரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன். சுகர் மட்டும்தான் நான் ஃபுல் இந்த ஜேர்னியில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணது. சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட் இது மட்டும்தான் அவாய்ட் பண்ணேன். ஸோ இது மட்டுமே கூட போதும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் என்னோட 76 kgல இருந்து 52 kg ஜேர்னி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் என்னோட வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போவுமே வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 1 week முன்னாடி தான் வந்து ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கலாம் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கோஷி பியூட்டி ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ 1 by 1 நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.